வைஷ்ணவி தனது கிளாஸ் ரூமில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளின் தோழி கவிதா அவள் அருகே வந்து அமர்ந்து, வைஷு, ரொம்ப நேரமா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்க, எதை பத்தி யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நமக்கு எக்ஸாம் வரப்போகுது இல்ல? ஆமா, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி யோசிக்க என்ன இருக்கு? அதுவா, இந்த எக்ஸாம் எல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், அம்மியில வச்சு அரைச்சு புடுவேன் அரைச்சி. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, அவங்க பாட்டுக்கு ஈஸியா கேள்வி கேட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு நமக்கு பதில் தெரியணும் இல்ல? அதுக்கெல்லாம் பதில யோசிச்சு யோசிச்சு எழுதி முடிக்கிறதுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு உயிர் போயிடும் போல இருக்குது. அது சரி, நம்ம எல்லாம் நல்லா படிச்சாதாண்டி நல்ல வேலைக்கு போய் கௌரவமா வாழ முடியும். நமக்கு என்ன அப்பா அம்மா சொத்து சேர்த்தா வச்சிருக்காங்க? அதெல்லாம் எதுவும் இல்லையே. நம்மளோட சொத்து சொகம் எல்லாமே நம்மளோட படிப்பு தான். அந்த படிப்பை நம்ம நல்லபடியா படிச்சு முடிச்சு டிகிரி கையில வாங்கி ஒரு நல்ல வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளத்தை வீட்டுல கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாரு, சான்ஸே இல்ல. அதெல்லாம் வார்த்தையில சொன்னா புரியாது, அனுபவிக்கும் போதுதான் அதோட சந்தோஷமே தெரிய வரும் என்று ஆர்வமாக பேசும் தோழி கவிதாவை பார்த்தவள், கவி, எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஆனாலும் நீ அப்படியே எங்க அம்மா மாதிரியே திங்க் பண்றடி. என்னடி அதுக்குன்னு உங்க அம்மா மாதிரியேன்னு சொல்லிட்ட? இல்ல, எங்க அம்மாவும் இப்படித்தான், எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிடி, நீயே சொல்லு, நான் நல்லதானே படிக்கிறேன்? ஆமா, யார் இப்ப இல்லன்னா? அப்புறம் எதுக்கு படிப்பே வராதவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி உட்காந்து இவ்ளோ நேரமா பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் பக்கம் பக்கமா? அடிப்பாவி, உனக்கு போய் புத்திமதி சொல்ல வந்தேன் பாரு, என் புத்திய ஏன் செருப்ப கொண்டே அடிச்சுக்கணும் என்றதும் சிரித்து விட்டு, கவி, நான் சும்மா உன்னை கிண்டல் பண்ணேன், அதுக்குள்ள கோச்சுக்கலாமா? நான் உன்னை கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ணுவாங்க? ஆமாண்டி, பேசுறதெல்லாம் பேசிட்டு ஆனா உன்ன இத சொல்லிடு என்று இவர்கள் இப்படி அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் ப்ரொஃபசர் உள்ளே நுழைய, சரி சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்று கிளாஸை கவனிக்க ஆரம்பித்தனர். அதே நேரம் பிரியங்கா தனது அலுவலகத்தில் மிகவும் சோகமாக அமர்ந்து கொண்டு அவளுடைய வேலைகளை கடகடவென்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது தோழி ரேஷ்மா, பிரியங்கா, ஏண்டி உன் முகத்தை இப்படி வச்சிருக்க? நல்லாவே இல்ல தெரியுமா? அதுக்கு என்னடி பண்றது, காலையிலேயே இப்படி அர்ச்சனை வாங்கிட்டு வந்திருக்கேனே, அப்புறம் எப்படி என் முகத்தை நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும் சொல்லு பாப்போம். இது வழக்கமா நடக்கிறது தானடி, தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பாக்குற வழிய பாரு. இதையே யோசிச்சுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே மூட் அவுட்ல தான் இருக்கணும். நீ சொல்றது என்னவோ கரெக்ட் தாண்டி, ஆனா என்னோட தலையெழுத்த பாரு, சரிதான் போடான்னு இந்த வேலையை அவன் மூஞ்சிலேயே தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு என்னால முடியல. ஏன்னா என்னோட ஃபேமிலி இருக்க சிச்சுவேஷன் அப்படி. தங்கச்சி வேற இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ டிகிரி முடிகிற வரைக்கும் கண்டிப்பா என்னோட சேலரி என்னோட குடும்பத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வேற வழி இல்ல, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இந்த வேலைய நான் செஞ்சுதான் ஆகணும் என்று கூற, சரிடி, உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு நல்லாவே புரியுது. உங்க அப்பா என்னதான் தான் கஷ்டப்பட்டாலும் உன்னை ரொம்ப போராடி ஒரு டிகிரிய படிக்க வச்சுட்டாரு. அந்த டிகிரி மூலியமா உனக்கு ஒரு வேலையும் கிடைச்சிருச்சு. இதே மாதிரியே கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் உன்னோட தங்கச்சியையும் ஒரு டிகிரி படிக்க வச்சுட்டாங்கன்னா அவளையும் ஒரு வேலையில சேர்த்து விட்டுட்டா அவளோட லைஃப அதுக்கப்புறம் அவளே பாத்துக்குவா இல்லையா? ஆமா ரேஷ்மா, அதுக்காகத்தானே நானும் இவ்வளவு தூரமா போராடிக்கிட்டு இருக்கேன். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டி. முடிவா? என்ன முடிவு? என் தங்கச்சியோட படிப்பு முடியற வரைக்கும் இந்த கல்யாணத்தை பத்திலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதெல்லாம் நம்ம கையில இல்ல பிரியங்கா, அது எல்லாமே தானா அமையறது. உனக்கே நாளைக்கே ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சு வந்ததுன்னா உங்க வீட்டுல கொஞ்சம் கூட யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
அதனால நம்ம பிளான் பண்ற எதுவுமே கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காதுடி. என்னடி இப்படி சொல்லிட்ட? இத பத்தி நான் கூடிய சீக்கிரமே வீட்ல பேசணும். கொஞ்சம் வருஷத்துக்கு என் கல்யாணத்தை தள்ளி போடணும். இன்னைக்கு காலையில கூட அம்மா அப்படித்தான் பேசினாங்க என்கிட்ட கிச்சன்ல. எனக்கு அதை கேட்டதுல இருந்து மனசே சரியில்லை. நானும் போயிட்டேன்னா என் ஃபேமிலியோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும்டி. எனக்கு எல்லாமே புரியுதுடி. சரி, நம்ம எதா இருந்தாலும் லஞ்ச் டைம்ல பேசிக்கலாம். இப்போ நீ வேலையை கவனி. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத வேற அந்த மேனேஜர் மடையன் பார்த்தா அவ்வளவுதான், அதுக்கும் சேர்த்து திட்டு வாங்குவோம் என்று கூற உடனே பிரியங்கா சிரித்துவிட்டு தனது வேலையை பார்க்க தொடங்கினாள். அதே நேரம் ஆபீஸிற்கு வந்த ஆதி தனது அறையில் அமர்ந்து இன்று காலை நடந்த சம்பவத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்தான். அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் உள்ளே நுழைய அவர்களை பார்த்தவன், ஏண்டா உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரமாட்டீங்களா? அப்படியே நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துருவீங்களா என்றதும் உடனே ஹரி, சாரிடா மச்சான், நீ ஏதோ திங்கிங்ல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்க வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா என்றதும் ஆதிக்கே ஒரு மாதிரியாகி விட்டது. அதான் வந்துட்டீங்கல்ல, வாங்க என்று அவர்களை அழைத்தான். இவன் என்ன சொன்னாலும் அவர்கள் இருவருக்கும் கோபமே வராது. அவன் இவர்களிடம் எவ்வளவு கோபப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அவனை தேடிக்கொண்டுதான் வருவார்கள். அதற்கு காரணம் இவர்கள் இருவருக்குமே தாய் தந்தை கிடையாது. ஒரு முறை ஆதி +2 படிக்கும் பொழுது பைக்கில் வேகமாக வந்து கொண்டிருந்தவன் ஸ்பீட் பிரேக்கர் இருப்பதை கவனிக்காமல் வண்டியை ஸ்பீடாக ஓட்ட வண்டி ஸ்கிட்டாகி கீழே விழுந்து ஆதிக்கு பலமாக அடிபட்டு விட்டது. அந்நேரம் அங்கு யாருமே இல்லாத காரணத்தினால் ஆதி உயிருக்கு போராடி கொண்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தான். அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் அந்த பக்கமாக வர அவனை பார்த்தவர்கள் ஓடி சென்று ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி சென்று ஹரியின் ரத்தத்தையும் கொடுத்து ஆதியை காப்பாற்றினார்கள். அன்றிலிருந்து ஆதி அவர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவனாக எண்ண ஆரம்பித்து அவர்களுடன் நட்பு பாராட்ட ஆரம்பித்தான். அதற்கு பிறகு அடிக்கடி அவர்களை சென்று இவன் சந்திப்பதும் இவனை அவர்கள் வந்து சந்திப்பதுமாகவே போய்கொண்டிருக்க, அப்பொழுது ஆதியோ, ஆமா நீங்க 2 பேரும் என்ன படிக்கிறீங்க என்று கேட்டான். என்னடா ஆதி, இவ்ளோ நாளா இத பத்தி கேட்கணும்னு உனக்கு தோணலையா? நாங்க 2 பேருமே வீட்டுல தான் இருக்கோம், படிக்கலாம் இல்ல, சும்மா கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு வயித்த கழுவிட்டு இருக்கோம். என்னடா சொல்றீங்க? ஏன் உங்க அப்பா அம்மாலாம் எங்க? அவங்களாம் இல்ல, நாங்க 2 பேருமே அனாதை. ஏதோ எனக்கு துணையா அவனும் அவனுக்கு துணையா நானும், இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்க லைஃப். இப்போதான் ஃப்ரெண்டுன்னு புதுசா உன்னோட அறிமுகம் கிடைச்சிருக்கு என்று கூற ஆதிக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. சரி, இது வரைக்கும் நீங்க ஸ்கூலுக்கு போனதே இல்லையா? நாங்க 10th வரைக்கும் படிச்சிருக்கோம்டா. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்ல. அதுவே நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். சரி, உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையே இல்லையா? ஆசை இருக்குதுடா, ஆனா அதுக்கு பணம் வேணும்ல. அது இல்லாம எங்களை யாரும் ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க என்று விஸ்வா பரிதாபமாக கூற உடனே ஆதியும், சரி என் கூட வாங்க என்று ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு அழைத்து சென்றவன் இவர்களுக்கு பணம் கட்டி டைரக்டா +2 எழுதுவதற்கு பயிற்சி கொடுக்க சொல்லி கூறினான். அதில் ஹரியும் விஸ்வாவும் மிகவும் சந்தோஷமடைந்தனர். ஆதி, உனக்கு எதுக்கு தேவையில்லாம வீண் செலவு? சும்மா இருங்க. ஒழுங்கா இந்த வருஷம் நான் +2 படிச்சு முடிக்கும் போதே நீங்களும் உங்களோட +2 முடிச்சு பாஸ் பண்றீங்க, புரியுதா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காலேஜுக்கு போகலாம் என்று கூற அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவனை அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் மல்க நன்றி கூறினர். பிறகு ஒரு வழியாக +2வில் மூவரும் தேர்ச்சி அடைய காலேஜ் சென்று சேருவதற்காக 3 அப்ளிகேஷனாக சேர்த்து வாங்கி வந்து தன்னுடைய நண்பர்களையும் அவனுடனேயே சேர்த்து படிக்க வைத்தான். காலேஜ் முடிந்த பிறகு தன்னுடைய குடும்ப தொழிலை கையில் எடுத்தாலும் தன் நண்பர்களையும் தன் கூடவே வேலைக்கு சேர்த்து கொண்டு
அவர்களுக்காக ஒரு வீடையும் வாங்கி கொடுத்து இருவரையும் ஒன்றாகவே தங்க வைத்துள்ளான். வீட்டிற்கு செல்ல பிடிக்காத நேரம் எல்லாம் நண்பனின் வீட்டில்தான் இருப்பான் ஆதி. ஆனால் இது பற்றிய விஷயம் அனைத்தும் தெரிந்திருந்தும் அவனுடைய அப்பாவோ அம்மாவோ இல்ல வீட்டில் இருப்பவர்களோ யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. ஏனென்றால் ஆதியின் கோபத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும். அவன் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் மனசுக்கு பட்டதை மட்டும்தான் செய்வான் என்பதால் அந்த விஷயத்தை கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டனர். அதே போல ஆதி தன்னுடைய நண்பர்களை ஆபீஸிலும் அவர்களது வீட்டிலும் வெளியிலும் வைத்து சந்திப்பானே தவிர தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வரமாட்டான். அவனுக்கு நன்றாக தெரியும், அவர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மரியாதை கிடைக்காது என்று. ஆதி தங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்திருப்பதால் எந்த காலத்திலும் அவனை விட்டு செல்லவும் கூடாது, எந்த நிலைமையிலும் அவனை பிரியக்கூடாது என்று முடிவெடுத்தவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவனின் கூடவே இருந்தார்கள். என்னடா ரொம்ப மூட் அவுட்டா இருந்தியோ? உள்ள வந்த உடனே கதவு தட்டிட்டு வரக்கூடாதான்னு டென்ஷன் ஆகிற? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா, காலையில வீட்டுல நடந்ததை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னாச்சி என்று விஸ்வா கேட்க, காலையில நான் ஜாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். அம்மா காஃபி கொடுத்தாங்க. அத வாங்கிட்டு நேரா ரூமுக்கு போலான்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் காஃபிய எங்க கூட உட்காந்து குடிக்க கூடாதான்னு கேட்டாங்க. எனக்கோ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னை ஏன் போக்குல இருக்க விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு போயிட்டேன். அம்மா தான் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே ஹரி, ஆதி நீ எதுக்குடா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அம்மா பாவம் இல்லையா? அவங்களுக்கும் உன் கூட நேரம் செலவிடணும்னு ஆசை இருக்கும் இல்ல? ஹரி கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்ல? எனக்கு எல்லாமே தெரியும்டா. ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா உன் மனைவியும் இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட எதிர்பார்ப்பாள்ல. அப்ப அவகிட்டயும் இந்த மாதிரி போய் பேசினேன்னா எப்படி உங்க லைஃப் சந்தோஷமா இருக்கும் என்றதும், என்ன மேரேஜா? வேணாண்டா சாமி, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ல போய் என்னைக்குமே நான் மாட்டிக்க மாட்டேன். இப்ப நான் எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா இருக்கேன். காலம் முழுக்க நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் என்று கூற, உடனே விஸ்வா, டேய் ஆதி, உன்ன மாதிரி சொன்ன எத்தனையோ பேரை நாங்க பாத்துட்டோம். ஒரு பொண்ணு மட்டும் வாழ்க்கையில வந்துட்டா எப்படித்தான் நீங்க எல்லாரும் மாறி போறீங்களோ தெரியாது. ஆளே அடியோட மாறி போய் இவன் தானா அவங்கிற மாதிரி பேச வச்சிருவீங்க என்றான். டேய் விஸ்வா, உன் கற்பனை ரொம்ப அதிகமா இருக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என் லைஃப்ல எந்த பொண்ணும் வரமாட்டா. வரவும் நான் விடமாட்டேன். அப்பொழுது ஹரி, சரிடா, கீர்த்தனா பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுக்குடா இப்போ அவளை பத்தி பேசுற? இல்ல சொல்லுடா. ஏன்னா அவளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். தெரியும் தெரியும். என்னடா தெரியும்னு இவ்வளவு ஈஸியா சொல்ற? தெரிஞ்சே ஏன் நீ அவளை அவாய்ட் பண்ற? டேய், எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காதுடா. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப தலக்கணம் பிடிச்சவ. அதுவும் இல்லாம அவ இப்ப ரொம்ப என்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாடா. அது எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பொண்ணுங்களை கண்டாலே எனக்கு எரிச்சல் தான் வருது. காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கிற மாதிரி இருக்குது. அப்பொழுது ஹரி, ஆதி அப்படியெல்லாம் தப்பா பேசாத. என்ன இருந்தாலும் அவ உன்னோட அத்தை பொண்ணு. இருக்கட்டுமே, அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இதே மாதிரியே என்னைக்கும் இந்த ஆதி அமைதியா போவான்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்கு நான் அவளை திட்ட போறேனோ எனக்கு தெரியல என்றதும், விஸ்வா, ஏண்டா உன் ஃபேமிலியில இருக்க யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்ற, ஆனா அணுகிட்ட மட்டும் எப்படி நீ அவ்வளோ க்ளோஸா இருக்க? அவ என் தங்கச்சிடா. அது எங்களுக்கு தெரியாதா? அவகிட்ட மட்டும் எப்படி உன்னால இவ்ளோ பாசமா இருக்க முடியுது? அனு சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பாசமா இருப்பாடா.
என்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட சாப்பிட மாட்டா. எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வா. அவளோட அந்த அன்புல எந்தவித சுயநலமும் இருக்காது. அதனால அணுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவ மேல காட்டுற அன்புல எந்த சுயநலமும் இல்ல. அவளை நல்லபடியா படிக்க வச்சு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பணும். அதுதான் என்னோட ஆசை. அவளோட படிப்பு மட்டும் முடியட்டும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய அவளுக்கு பாக்குறேன்னு பாருங்க என்று கூற, உடனே ஹரியும், எங்களுக்கு தெரியாதாடா அவளுக்கு நீ எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பாப்பன்னு? அதெல்லாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் வேலைய பார்க்கலாமா என்று கேட்க, டேய், நான் தான் உங்களுக்கெல்லாம் முதலாளி, என்னையவே வேலைய பார்க்கலாமான்னு கேக்குறியா? பரவாயில்ல முதலாளி, இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க என்று சொல்ல, பின் மூவரும் சிரித்துக்கொண்டே அவர்கள் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டனர். மாலை கல்லூரி முடிந்து தோழிகளுடன் பஸ் ஏறி வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள் வைஷ்ணவி. அவள் வந்த சிறிது நேரத்திலேயே அவரது தந்தையும் வேலை முடிந்து வந்துவிட இருவருக்கும் காஃபி போட்டு கொடுத்தார் கௌசல்யா. அதை வாங்கி குடித்தவள், என்ன இந்த அக்காவை இன்னும் காணோம் என்று போனை எடுத்து அவளுக்கு போன் செய்ய வாசலில் வண்டி சத்தம் கேட்டது. உடனே ஓடி சென்று வெளியே பார்த்தவள், அக்கா வந்துட்டியா? இப்பதான் உனக்கு போன் பண்ணலாம்னு போனை எடுத்த. 100 ஆயுசுக்கா உனக்கு. அடப்போடி லூசு, 100 வேணாண்டி எனக்கு என்று சலிப்போடு சொல்லியவள் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே வர, என்னாச்சி? என் அக்கா முகம் இன்னைக்கு ரொம்பவே வாடி போயிருக்கே. அந்த மேனேஜர் மடையன் உன்னை திட்டானா என்ன? ஆமாண்டி. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த ஆளை தவிர உன்னை வேற யாருக்கா திட்ட போறாங்க? சரி, அந்த ஆளு எதுக்காக உன்னை திட்டினா? மீட்டிங்க்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சான், அதுக்காக இந்த மாதிரி திட்டான். நீ கவலையே படாத. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும். அடியே, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதடி. தயவு செஞ்சு இந்த விஷயத்த விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இருக்கிற ஒரு வேலையும் போயிடுச்சுன்னா அடுத்த வேலையெல்லாம் தேட முனியும் உசுரே போயிடுண்டி என்று கூறிய அக்காவை பாவமாக பார்த்தாள். என்னக்கா, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா என்று தங்கை பரிதாபமாக கேட்பதை பார்த்தவுடன் தன் முகத்தை மாற்றிக்கொண்டாள். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லடி. இன்னைக்கு மீட்டிங்க்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டேன், அதுக்கு தான் அந்த மேனேஜர் திட்டான். மத்தபடி ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சரி, நீ காஃபி குடிச்சிட்டியா? நம்ம உள்ள போலாம் வா என்று அவளை அழைத்து கொண்டு வர, சரியாக அவளது அம்மா அவளுக்கும் காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி குடித்துவிட்டு தன் அறைக்கு செல்ல போனவளிடம், பிரியங்கா, என்னம்மா உன் முகமே ரொம்ப வாடி இருக்கு என்று கேட்க, உடனே வைஷ்ணவி, ஆமா, காலையில தூங்கி எழுந்து வந்த உடனேவே என்னென்னவோ பேசி என் அக்கா மனச கஷ்டப்படுத்திட்டீங்க. அதனாலதான் அவ முகம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாவே அவ இதே முகத்தோட இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்றதும் உடனே கௌசல்யாவுக்கு கோபம் வந்து விட்டது. காலையில நான் உங்க அக்கா கிட்ட என்ன பேசினேன்னு உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியுமா, எப்பவும் போல ஏதாவது அட்வைஸ போட்டு இருப்பீங்க. அது அக்காவோட மனச ஹர்ட் பண்ணி இருக்கும். எனக்கு தெரியாதா என்று கூற, விஷயம் தீவிரமாக செல்வதாக தோன்றியதும் உடனே சுரேஷ் இடையில் புகுந்து, சரி சரி கௌசி, நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணுமா? என்னன்னே தெரியல, இன்னைக்கு சீக்கிரமாவே பசிக்குது என்று பேச்சை கலைக்க, உடனே அவரும் இதோ ரெடி பண்றங்க என்று கிச்சனுக்குள் சென்று விட்டார். உடனே வைஷ்ணவி பிரியங்காவை பிடித்து இழுத்து தங்களது அறைக்கு அழைத்து சென்று விட்டாள். பிறகு அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை வழக்கம் போல குளித்து முடித்து தயாராகி கீழே வந்தவளிடம் கௌசல்யா, பிரியங்கா, இன்னைக்கு போய் விளக்கு போட்டுட்டு போயிடுமா, வெள்ளிக்கிழமை இல்ல என்றதும் உடனே வைஷ்ணவி, அம்மா, வார வாரம் வெள்ளிக்கிழமை அக்காவை போய் விளக்கு போடதான் சொல்றீங்க. ஆனா நம்ம பிரச்சனையும் சரி, அவளோட ஆபீஸ் பிரச்சனையும் சரி, தீர்ந்த மாதிரியே ஒன்னும் தெரியலையே. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு விளக்கு போட சொல்றீங்க என்று கேட்க, உன் வாய மூடுடி
உனக்கு தான் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி பேசுவ. நீ வேணா அப்படியே இருந்துக்கோ. அவ நான் சொல்றத செய்யறா, எனக்கு அதுவே போதும் என்று கூறி பேச்சை முடித்து கொண்டார். சரிம்மா, இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க சொல்லிட்டீங்க ஈஸியா கோவிலுக்கு போய் விளக்கு போடணும்னு. இன்னைக்கு அக்கா கோவிலுக்கு போறதுனால அவளால என்ன கூட்டிட்டு போக முடியாது. நான் தனியா இன்னைக்கு அந்த பஸ்ல கூட்டத்துக்குள்ள மாட்டி தவிச்சிட்டு தான் போய் சேரணும். வார வாரம் வெள்ளிக்கிழமையாச்சுன்னா இதே தொந்தரவா போச்சு என்று புலம்பிக் கொண்டே வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு காலேஜுக்கு சென்று விட்டாள். சுரேஷும் ஆபீஸிற்கு கிளம்பி சென்று விட்டார். அன்று பிரியங்கா சிம்பிளான டிசைனில் அழகான ஒரு காட்டன் சேலையை அணிந்து கொண்டு தனது ஸ்கூட்டியை எடுத்தவள் ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு புறப்படும் பொழுது அவள் அம்மா வந்து, மறக்காம கோயிலுக்கு போயிட்டு போமா. கண்டிப்பாமா என்றவள் நேராக கோவிலுக்கு வண்டியை விட்டாள். அங்கு சென்றதும் வழக்கம் போல வண்டியை நிறுத்த, அதே நேரம் அந்த கடையில் இருந்தவர் அவளிடம் ஒரு விளக்குத்தட்டை கொண்டு வந்து கொடுத்தார். என்ன பாப்பா, இன்னைக்கு லேட்டா? ஆமாக்கா, கொஞ்சம் டிராபிக்கா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, என்னடா இந்த வாரம் பாப்பாவை காணுமேன்னு நினைச்சேன். இந்தாம்மா, நீ போய் ஃபர்ஸ்ட் விளக்க போட்டுட்டு வா என்று கொடுக்க, தேங்க்ஸ்கா என்று அதை வாங்கிக் கொண்டு நேராக உள்ளே சென்று சாமி கும்பிட்டு விட்டு அவள் அம்மா கூறியது போலவே விளக்கை ஏற்றி விட்டு நகர, அப்பொழுது அங்கே ஒரு பெண்மணி நின்று அமைதியாக கண்களை மூடி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தார். அவரை பார்ப்பதற்கே மிகவும் வசதியான குடும்பத்து பெண்மணி போல தோன்றியது. கழுத்து நிறைய நகையும் பட்டுப்புடவையும் சரசரக்க அவரை பார்த்தவளுக்கு, இவங்கள பார்த்தாலே ரொம்ப வசதியானவங்க மாதிரி இருக்கு. இவ்ளோ வசதியானவங்க கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுறதெல்லாம் பார்க்க ஆச்சரியமா தான் இருக்கு என்று மனசுக்குள் நினைத்தவள் பின்பு கோவிலை சுற்றி வருவதற்காக சென்று விட்டாள். அங்கு நின்று சாமி கும்பிட்டு கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆதியோட அம்மாதான். பின்பு அவரும் சாமி கும்பிட்டு விட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வர அவர் மிகவும் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அதற்குள் பிரியங்கா இரண்டாவது முறையாக சுற்றி வர, அவள் சரியாக அவர் அருகே நெருங்கும் பொழுது அவர் நிலை தடுமாறி கீழே விழப்போக அவரை ஓடி சென்று தாங்கி பிடித்தவள், என்னாச்சு என்று கேட்டார். அதே நேரம் சுய நினைவை இழந்து மயக்கம் அடைந்து விட்டார். பின்பு அவரை அப்படியே ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு ஓடி சென்று தண்ணீர் பாட்டில் வாங்கி கொண்டு வந்து அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப, கண்ணை திறந்து பார்த்தவரிடம், என்னாச்சுமா, ஏன் திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க? உங்களுக்கு பிபி சுகர் ஏதாவது இருக்கா? இந்த பேக்ல பிபி மாத்திரை இருக்கு, அதை எடுத்து கொடுமா என்றதும் வேகமாக அந்த பேக்கை திறந்து ஒரு மாத்திரையை எடுத்து கொடுக்க, அதை வாங்கி போட்டவர், மாத்திரை போட மறந்துட்டேம்மா, அதான் கொஞ்சம் தலை சுத்திட்டு. பரவாயில்லம்மா, இப்போ உங்களுக்கு தேவலாமா? வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொண்டு வந்து தரேன் என்று அவள் அவ்வளவு பணிவுடன் பேசுவதை பார்த்தவருக்கு பிரியங்காவை மிகவுமே பிடித்து போய்விட்டது. அவள் அந்த காட்டன் சேலையில் மிகவும் அழகாக ஒரு தேவதையை போலவே சொலித்துக் கொண்டிருந்தார். பார்த்த உடனேயே அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, நம்ம ஆதிக்கு பொண்டாட்டியா கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று மனசுக்குள்ளேயே ஆசைப்பட்டு கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, உன் பேர் என்ன என்றதும், என் பேரு பிரியங்கா. அப்படியா, படிச்சுட்டு இருக்கியாமா? இல்லம்மா, படிச்சு முடிச்சுட்டு இங்க பக்கத்துல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி, உங்க வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு. உங்க அப்பா என்ன செய்யறாங்க? அவர் ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா ஒர்க் பண்றாருமா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். என் தங்கச்சி இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா என்று அவள் கூறுவதிலேயே அவர்கள் மிகவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. இருந்தாலும் பிரியங்காவை அவருக்கு மிகவும் பிடித்து போய்விட, எப்படியாவது இவளை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அப்பொழுதே முடிவு செய்து விட்டார். ஆனால் இதற்கு ஆதியை எப்படி ஒத்துக்க வைப்பது என்று தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருந்தார்.
அவரின் முகத்தை பார்த்தவள், என்னாச்சுமா, நீங்க ஏதாச்சும் குழப்பத்துல இருக்கீங்களா? ஆமாம்மா, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவன் பிடியே கொடுக்க மாட்டேம்மா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்கல்ல, நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும். இந்த சாமிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு என்று அவள் கூறவும் கோவில் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. உடனே அவருக்கு மிகுந்த சந்தோஷமாகிவிட்டது. சரிம்மா, நீ கிளம்பு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறேன் என்றவரிடம், ஓகேம்மா, நீங்க பார்த்து பத்திரமா போங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு என்று கூறிவிட்டு வேக வேகமாக நடையை போட அவளுக்கு தெரியாமலேயே அவள் பின்னாலேயே வந்தவர் அவள் அந்த விளக்கு தட்டை கடையில் இருக்கும் பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு அவர்களிடம் நன்றாக சிரித்து பேசியதை பார்த்தவுடன், அப்படின்னா இந்த பொண்ணு பத்தி இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த கடைக்காரம்மா கிட்டேயே கேட்கலாம் என்று நினைத்தவர் பிரியங்கா அங்கிருந்து கிளம்பி சென்றதும் நேராக அந்த கடைக்கார பெண்ணிடம் சென்று, ஏமா, இப்போ உன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு போச்சே, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் கேக்குறேன், சொல்லுங்கம்மா. அதுவா, இங்க இருந்து 2 தெரு தான் தள்ளி இருக்குது என்று அவருடைய வீட்டு விலாசத்தை புட்டு புட்டு வைத்தார் அந்த கடைக்கார பெண்மணி. அனைத்தையும் கேட்டுக்கொண்டவர் பின்பு சரி என்று கூறிவிட்டு தனது காரில் ஏறி புறப்பட்டு நேராக வீட்டிற்கு சென்றார். வீட்டிற்கு சென்றவுடன் நடந்த அனைத்தையும் தன் கணவன் விஸ்வநாதனிடம் கூற, உடனே அவர், கண்மணி, என்னம்மா நீ இப்படியெல்லாம் சொல்ற? எப்படி நீ பிபி டேப்லெட் போட மறந்த? அந்த பொண்ணு மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்ன ஆயிருக்கும்? என்னம்மா நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? என்னங்க, அதெல்லாம் விடுங்க. நான் சொன்னேனே, அந்த பொண்ணு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நம்ம ஆதிக்கு அவளையே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. அப்படியே சொல்ற? பொண்ணு உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஆமாங்க, நிச்சயமா நேர்ல மட்டும் நீங்க பாத்தீங்க, இவ தான் என் மருமகள்னு பிக்ஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவு அழகா அம்சமா இருக்கா அந்த பொண்ணு. சரி, அவங்க அப்பா அம்மா யாரு என்னன்னு விசாரிச்சியா? அதெல்லாம் விசாரிக்காமையா வருவேன்? அவங்க நம்மள மாதிரி வசதியானவங்க எல்லாம் கிடையாது, சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியே சேர்ந்தவங்க தான். என்ன கண்மணி, நமக்கு பணம் காசு முக்கியம் இல்ல, நம்மளோட பிள்ளையோட சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியம். அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். எல்லாம் சரியா வந்தாலும் அவன் இதுக்கு சரியா வரணுமே, அதுதான் பிரச்சனையே என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த யசோதா, என்ன நீ யாரோட கல்யாணத்தை பத்தி அண்ணா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றதும் உடனே கண்மணி விஸ்வநாதனுக்கு ஜாடை காட்ட அவர் அப்படியே அமைதியாகிவிட்டார். என்ன நீ அண்ணாவை சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கீங்களா என்ன? யசோதா, நான் ஏன் அப்படியெல்லாம் சொல்ல போறேன் சொல்லு. பின்ன யாரோட கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? நம்ம ஆதியோட கல்யாணத்தை பத்தி தான் என்றதும் யசோதாவின் கண்கள் 2ம் விரிந்தது. ஆமா நீ, நானே இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். நல்ல வேலை நீங்களே அதுக்குள்ள இந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டீங்க என்றதும் அவர்கள் இருவருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. யசோதா, என்ன சொல்ல வர நீ? என்ன நீ ஒண்ணுமே புரியாத மாதிரியே பேசுறீங்க? என் பொண்ணு கீர்த்தி இருக்கும்போது உங்களுக்கு வேற என்ன பிரச்சனை? ஆதிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று கேட்க இருவருக்குமே தூக்கி வாரி போட்டது. என்ன சொல்ற யசோதா? என்ன நீ ஏதோ கேட்க கூடாதது கேட்டுட்ட மாதிரி இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? ஆதிய கட்டிக்க என் பொண்ணுக்கு உரிமை இருக்குதானே? ஆமா, இருக்குதான். அப்புறம் என்ன யோசனை? சட்டு புட்டுன்னு அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்பொழுது விஸ்வநாதன், என்ன யசோதா, ஆதியோட மனசுல என்ன இருக்குதுன்னே தெரியாம நம்ம எப்படி அவன் கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிவு பண்ண முடியும்? அதுவும் இல்லாம ஆதியும் கீர்த்தியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியாம
நம்ம எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாட்டினாலும் கல்யாணம் பண்ணி வச்சா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆதியே ஓகே சொன்னாலும் உங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாத மாதிரியே இருக்கே. உடனே பதறிய கண்மணி, ஐயோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை என்று கூற, அப்பொழுது விஸ்வநாதனும், இங்க பாரு யசோதா, கீர்த்திக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு யோசனை வந்ததே இல்லை. ஏன்னா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி இருக்கிற குழந்தைங்களுக்கு குறைபாடு வரும்னு டாக்டரே சொல்றாங்க. அதனால நான் அத பத்தி இது வரைக்கும் யோசிக்கவே இல்லம்மா. அப்படின்னா வெளியில இருந்து ஒரு பொண்ணை பார்த்து ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க, அப்படித்தானே என்றவளுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணுறதும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் இல்லை. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை பெரிய அளவில் மோட்டிவேட் பண்ணும். அதனால மறக்காம உங்களோட லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ.